நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன தெளிவுரையாக இந்த 2025 ஆவணி மாதம் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா? பொதுவாகவே இந்த தமிழ் மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு அமைப்புகளில் இருப்பார். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகனான தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய உயர்நிலை அமைப்போடு அவர் சிம்மத்திலேயே வலுவாக இருப்பார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல நிலைமை. அதை போலவே சூரியனுக்கு 11 அதாவது குரு மிதுனத்தில் இருக்க, சனி அங்கே மீனத்தில் இருக்க, சுக்கிரனுடைய புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் இதில் ஒரு பெரிய விஷயம். அதை போலவே இன்னொன்றையும் சொல்லிடணும், கன்னியில் செவ்வாய் இருப்பது அது ஒரு சுபமான ஒரு நல்ல நிலைமை. ஆக புதனுடைய வீடுகளில் அனைத்து 2 கிரகங்களும் குருவும் செவ்வாயும் இருக்கிற ஒரு அமைப்பு. கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய இந்த கிரகங்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் என்பதும் பெரிய வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை. இப்பொழுது 12 ராசிக்காரர்கள் மீனம் முதல் மேஷம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சூப்பர் மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துலேயே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்காந்துருக்கிறார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே நீச்சம் அப்படி இப்படின்னு நிலைமையில் அவங்கள போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருந்த கிரக நிலைமைகள்லாம் படிப்படியாக அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மன கஷ்டம் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அப்போ ராசிநாதன் பலவீனமாக இருந்தார். இப்போ பாருங்கள், ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சக்ஸஸ் வேறு எதுவுமே தேவையில்லை. தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. ஆனால் ஐயா ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 8ல் போய் குரு மறைஞ்சிருக்கிறாருங்களே ஐயா, அவர் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் கண்டிப்பாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. 8ல் குரு மறைஞ்சாலும் அவருடைய 2ஆம் வீட்டை அவர் பார்க்குறாருல்ல, காசு பணம் கொடுக்கக்கூடியது 2ஆம் வீடு தானே. அப்போ இந்த 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் எதிர்பாராத விஷயத்தில் ஒரு நல்ல அதாவது திடீர்னு ஒரு விஷயத்திற்காக போனேன், ஆனால் அது வேறு ஒரு விஷயமாக மாறி கடைசியில் பணம் வந்துச்சுங்க என்கின்ற மாதிரியாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனலாபம் போன்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஐயா ஏதாவது நெகட்டிவ் இருக்குங்களா, நல்லதாக சொல்கிறீங்க, ஒரு சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா 4ல் ராகு இருக்கிறாரு. கொஞ்சம் நல்லதில்லை தான். அம்மாவால் எதனா செலவுகள் வரலாம், அம்மாக்கிட்ட ஒரு சண்டை சச்சரவுகள் வரலாம். நீங்கள் தான் கோவக்காரராச்சே, திட்டிப்பிட்டு தானே அடிச்சுட்டு காசு கொடுக்குறாள் தானே விருச்சிக ராசிக்காரன். அப்போ என்ன அம்மாக்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு முறைச்சிட்டு அப்புறம் என்ன இருந்தாலும் என்ன பெற்ற தாய் இல்லையா, அம்மா மன்னிச்சுக்குங்கம்மா, நான் தான் என்னை பற்றி தெரியாது அவங்களுக்கு, ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அம்மாக்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு அம்மா பற்றின கவலைகள் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதால் பெரிய சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக கிடையாது. சிலருக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதிலும் முக்கியமாக ஒன்றை கண்டிப்பாக சொல்லணும், முதல் திருமணம் ஃப்ளாப் ஆகி போச்சுங்க, ஏதோ அப்படி இப்படி என் மேலேயும் தப்பு அங்கேயும் தப்பு ஒரு மாதிரி இப்போ தான் பாடுபட்டு டிவோர்ஸ் வாங்கினேன், செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. இந்த மாதிரியான வாழ்க்கையை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு பயப்பட்டு கொண்டு வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. செகண்ட் மேரேஜாக இருக்கட்டும், வேறு தொழில்துறை இதுவாக இருக்கட்டும், எல்லாம் நல்லபடியாக இருக்கும். தாராளமாக தைரியமாக செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கடன் நோய் பெரியவங்களுக்கு பாருங்கள், 50-60 வயசுக்காரங்களுக்கு கடன் நோய் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக அந்த கடன் உறுத்திக்கிட்டு இருக்குது. ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு எதையாவது விற்றாது இந்த கடனை அடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சரியான அமைப்பில் ஒரு வருமானம் வந்தோ அல்லது வேறு வகையிலேயோ கடனை தீர்க்கக்கூடிய, நோய்கள் இல்லாத அளவிற்கு நல்லா இருக்கக்கூடிய சுப மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஆவணி மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.